வணக்கம், நான் உங்கள் தமிழ்ச்செல்வன். இன்றைக்கி நியூஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேஜில் சைனா மேட் சிக்னிஃபிகண்ட் டிப்ளாய்மெண்ட் ராஜ்நாத் அப்படின்ட்டு. ஸோ ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி சைனா இது மாதிரி நாங்கள் அடுத்தவங்களுடைய சுதந்திரத்தை தலையிட மாட்டோம், அதே மாதிரி எங்கள் சுதந்திரம் பாதிக்கமாக இருந்துச்சுன்னா அதையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது சும்மா லாஸ்ட் ஒரு 1 வீக் அந்த சைனாவில் வந்து தான் இருக்குது. சும்மா நோட் பண்ணிக்கலாம் யாராக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை பிரைம் மினிஸ்டர், இது மாதிரி மெயினான பர்சன் சொன்னால் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நேச்சர் சொல்லியிருந்தாங்க சைக்ளோன் நிசாகாரான்னு சொல்லிட்டு மும்பை பக்கம் வருதுன்ட்டு. இந்த நிசாகாரான்னு சொல்லிட்டு நிசார்கா அப்படின்னு சொல்லிட்டு இது யார் வச்சது, ஐஎம்டியா இல்லைன்னா வந்து அதுக்குன்னு சைக்ளோன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து, இன்னமும் நம்ம சேனல் அல்லோவிங்க நான் உங்கள் தமிழ்ச்செல்வன் பேசுகிறேன். அதில் வந்து சைக்ளோன்ட்டு நேம் யார் வைக்கிறாங்க அதெல்லாம் சொல்லியிருப்பேன். அந்த லிங்க் ஒன்று நான் கீழே கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது சைக்ளோன்றது அந்த நேம் யார் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஐஎம்டி அதெல்லாம் தொடர்பு இருக்குது, அந்த ஆர்கனைசேஷன் என்னென்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரம்ப் இன்வைட்ஸ் மோடி ஃபார் G7 சம்மிட். G7 சம்மிட் இதுவே நம்ம ஜூன் 1 வீடியோவில் சொல்லியிருக்கோம், இந்த G7 சம்மிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ட்ரம்ப் வந்து இது வந்து அவுடேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க மோடி அவங்கள. ஸோ இந்தியா வந்து இதில் மெம்பர் இல்லை, அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா, அந்த G7 சம்மிட் அந்த G7 கண்ட்ரிஸ்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஆல்ரெடி அது ட்ரிக்ஸுமே சொல்லியிருப்பேன், ஜூஸ் டு GFன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் அன்ஈசி ஃப்ரண்டியர் ஆஃப் லடாக்ஸ் ஹர்டர்ஸ் ஃபார் பாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த லடாக் ரீஜனில் வந்து பாஷ்மினி கோட் இதோட அந்த உள் இருக்குது தெரியுமா, அது வந்து ரொம்பவும் ஃபேமஸ் அப்படின்றாங்க. ஸோ லடாக்கில் வந்து அதுதான் அப்படி அந்த பாஷ்மினா கோட்ஸ். ஸோ இந்த இதில் வந்து கோட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த சங்கப்பா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி இது மாதிரி இந்த சங்கப்பா கம்யூனிட்டினால இந்த பாஷ்மினா கோட்ஸ் வந்து இது பண்ணிட்டு வராங்க. பாஸ்டரிங்னா வந்து இந்த ஆடு மேய்க்கிறதுன்னு சொல்கிறாங்களே, அதுதான் அங்கே லடாக்கில். ஸோ இது வந்து அங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு மெயினாக இருக்குது. இப்போ காஞ்சிபுரம் எடுத்தால் பட்டுனால, இப்போ கோயம்புத்தூரில் அந்த திருப்பத்தூரில் இருக்குது, அது மாதிரி அந்த சில்க் எப்படியோ அங்கே மாதிரி அந்த பாஷ்மினா ஊழல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ட்டு. இப்போ இந்த சைனாஸ் இஷ்யூ, இந்த பேண்டமிக் COVID-19 அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து இந்த பாஷ்மினா ஊழ் இது எதனா வந்து GI டேக் வந்து வாங்கியிருக்கேன், இது எல்லாமே நம்ம பார்க்கணும் சைடு பை சைடு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டேரெக்டாகவே எடிட்டோரியல் பேஜில் வந்து ஸ்கிரிப்டிங் எ நியூ நெரேட்டிவ் ஃபார் கோவிட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டோரியல். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது, நம்ம லாக்டவுன் போட்டு நியூ லாக்டவுன் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பேண்டமிக் லாக்டவுன் இதெல்லாமே பண்ணி கூட இன்னமும் கேஸ் இது பண்ண முடியல. இந்தியாவில் வந்து 2 lakhs தாண்டி போயிட்டுருக்கு. ஜஸ்ட் வந்து இந்தியா வந்து WHO பேச்சு கேட்டு டெஸ்ட்டு தான் பண்ணியிருக்காங்க, தவிர ஒரு எஃபெக்டிவ் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, எஃபெக்டிவாக வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்னா அதில் வந்து பப்ளிக் எஜுகேஷன் இருக்குது, சோஷியல் மொபைலைசேஷன்ஸ் இருக்குது, லெபார்ட்டரி டெஸ்டிங் மட்டுமே இல்லை, அது வந்து இந்தியா உணரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு ஒரு பிக் ப்ராப்ளமுக்கு பிக் சொல்யூஷன் இல்லை, ஸ்மால் சொல்யூஷனே அந்த எப்படி சொல்கிறது மாஸ்கே வந்து ஒழுங்காக நம்ம வேறு பண்ணிட்டு போனாவே அதுவே வந்து பாதி ப்ராப்ளத்தை தீர்த்துடும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மான்சூன் பவுண்டி அப்படின்னு இருக்குது. இந்த மான்சூன் வந்து ஐஎம்டி வந்து இன்னமும் வந்து தெளிவாக நம்மளுக்கு சொல்லணும், எப்படி சொல்கிறது ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லணும். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் இதுதான் இன்றைக்கி மான்சூன் வரப்போகுது, சைக்ளோன் இப்போ வரப்போகுது அப்படின்னு சொன்னால் இந்தியன் ஃபார்மர்ஸுக்கு இட் வில் பி ஸோ யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதெல்லாம் இந்த டேட்டா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மல்டிலேட்டரலிசம் இன் நியூ கோல்டு வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ மல்டிலேட்டரலிசம்னா இதுக்கு முன்னாடி எப்படி செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு யூஎஸ்க்கும் USSRக்கும் வந்துச்சு, இப்போ இந்தியாவுக்கும் சைனாக்கும். ஸோ நம்மளே தான் அந்த கோல்டு வார் அந்த ஹாட் வார்லாம் நம்மளே தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ஆக்சுவல் தகவல் அதை சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து US சைனாக்கு இப்போ வருது. அந்த US சைனாக்கு இந்தியாவோட பெரிய ரோல் என்ன, இப்போ இந்தியா ஆட்டோமேட்டிக்காக வந்து WHO எக்ஸிக்யூட்டிவ் சேராக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது 2021 UN செக்யூரிட்டி கவுன்சில் நான் பெர்மனன்ட் சீட் வரப்போது, BRICS G20 சொல்லிட்டு நிறையா இந்த சம்மிட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் சம்மிட் எல்லாம் நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்தியா வந்து அடுத்த 2 to 3 இயர்ஸ்லேருந்து ஒரு முக்கிய இது வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கிய எப்படி சொல்கிறது இந்த மல்டிலேட்டரலிசம் நம்மளும் ஒரு முக்கிய பங்கு இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு குளோபல் தாட் எடுக்கணும், நம்மளுடைய எப்படி சொல்கிறது நலந்தா, ஆஸ்ட்ரானமிக், புத்திசம், யோகா, அஹிம்சா இதெல்லாமே வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சிச்சுவேஷனை பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லுது. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது யூஎஸோட கட்டுப்பாட்டில் IMF, வேர்ல்டு பேங்க் இதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி இப்போ சைனா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எடுத்துன்னு இருக்காங்க. இந்தியா வந்து இதெல்லாமே வந்து நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த சேலஞ்ச் ஆஃப் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் போஸ்ட் COVID-19. இந்த போஸ்ட் COVID-19 இன்னும் போஸ்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா COVID-19 இன்னும் முடியல. ஓகேங்களா, ஆஃப்டர் த COVID-19 சொல்லலாம். ஸோ போலீஸோட இது வந்து இன்னமும் இதுவாக இருக்குது, நிறைய இடத்துல டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கன்னா லாக்டவுன்னா அந்த இடத்துல ஃபுல்லாகவே போலீஸ் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் ஆச்சரியமான தகவல் என்னென்னா
க்ரைம் ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேட்டாவும் சொல்லியிருக்காங்க. டெல்லியில் வந்து 70% வந்து எப்படி சொல்கிறது மர்டர் ரேப் க்ரைம் வந்து கம்மியாக இருக்குன்றாங்க. சென்னையில் வந்து 79% கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரோ சிட்டிஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒன்று வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டில், ரெண்டாவது வந்து இந்த எப்படி சொல்கிறது ஒரு ஹேபிச்சுவல் ட்ரிங்கர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து திடீர்னு இப்போ வந்து அந்த இது கிடைக்கல, ட்ரிங்கிங் கிடைக்கலன்னொடனே, மதுபானங்கள் கிடைக்கலன்னொடனே அவங்க வந்து உள்ளே இருக்கிற அவங்களுடைய உமன்ஸாக இருக்கட்டும், டாட்டர்ஸாக இருக்கட்டும் கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லாக்டவுனில் மோர் வல்னரபிள் டு வயலன்ஸ் வந்து உமனுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை பொறுத்து அதுக்கப்புறம் சைபர் க்ரைம், COVID-19 யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ண விரும்புகிறீங்களா, இதில் காசு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைபர் க்ரைமும் அதிகமாகினே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது மூணும், இந்த நாலாம் எப்படி இந்த சேலஞ்சஸ் ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க, என்ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல் பற்றி பேசுகிறது தான் இந்த ஆர்டிகல். ஸோ சீசிங் த மூமெண்ட் அட் WHO. இந்த WHOவில் May 22 வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர் பொசிஷன் இந்தியா கொடுத்துருக்காங்க. அதில் யாருன்னா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், மினிஸ்டர் வந்து ஹர்ஷவர்தன் அவர் வந்து இது பண்ணுறது. ஸோ நம்மளுடைய ரோல் என்ன அதில் அப்படின்ட்டு ஒரு தலைபட்சமாக நம்ம செயல்படக்கூடாது. ஏன்னா வந்து அது ஒரு டெசிஷன் மேக்கிங் பாடி. ஸோ இந்தியா எப்படிலாம் பயன்படணும், அதோட சீட்டை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்மனன்ட் நம்மளை வந்து ஒரு குளோபலாக பேன் பண்ணணும் இந்தியா ஃபுல்லாகவே இந்த எப்படி சொல்கிறது வைல்ட் அனிமல் கன்சப்ஷன். ஏன்னா சைனாவில் அப்படி பண்ணி தான் வந்து அந்த டிசீஸே வந்துச்சு. ஸோ அதனால் வந்து குளோபலாக பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன சேர், ஏன்னா வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் சேர்ன்றது ஒரு டெசிஷன் மேக்கிங் பாடி. இது எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க இந்த ஆர்டிகல். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்ம வேர்ல்டு நியூஸ் போயிடலாம். அதில் வந்து 60 million could be pushed into poverty. ஒரு 60 million பீப்புள் வந்து பாவர்ட்டியில் புஷ் பண்ணப்படுவாங்கன்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு பேங்க் வந்து யூஎனோட ஸ்பெஷல் ஏஜென்சியில் வருதா இல்லையா இதெல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஜஸ்ட் இந்த குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் இதெல்லாமே வேர்ல்டு பேங்க்கில் வருது. வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணுற என்னென்ன ஆர்டிக்கல் அப்படின்ட்டு வேர்ல்டு பேங்க்கில் போய் FAQவில் போய் பார்த்துக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஜர்னி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸில் பேண்டமிக் இன்க்ரீஸ் ஆகினது. அட் த சேம் டைம் வந்து எப்படி சொல்கிறது அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாமே அராஜகம் பண்ணுறாங்க. இது வந்து திருப்பியும் வந்து ரிவர்ஸ் ஜர்னி ஆகுது யூஎஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் படிச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பேஜில் எலக்ட்ரானிக்ஸ் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் லான்ச். இந்த எலக்ட்ரானிக் பொருளை ஊக்குவிக்கிற மாதிரி சப்சிடிஸ் இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சராக இருக்குது மொபைலில். ஸோ இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃப் ரிலையன்ட்ன்றது இந்தியாவோட டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான், ஃபாரினோட கூட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து வேர்ல்டு நியூஸில் வந்து கொரோனாஸ் அப்படின்ட்டு சன்னில் வந்து அவுட்டர் லேயர் வந்து கொரோனா. ஓகேங்களா. மொத்தம் சன்னில் வந்து 6 லேயர் இருக்கும். அது என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் தான் இந்த மேக்னெட்டிக் எக்ஸ்ப்ளோஷன் ஆன் த சன். இது மாதிரி எப்படி சொல்கிறது லைஃப் பேஜில் சயின்டிஃபிக் ரிலேட்டடாக எதனா வந்துச்சுன்னா அந்த நியூ டேர்ம் எதனா சொல்லியிருப்பாங்க. அந்த நியூ டேர்முக்கு டெஃபினேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த டெஃபினேஷன் பார்த்து வச்சுக்கிறது தான் நம்மளுடைய யூபிஎஸ்சி சஸ்பென்ஸோட வேலை. ஸோ இன்றைக்கான நியூஸ் பார்ட் ஓவர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து TNPSC. ஸோ இன்றைக்கான ஷெடியூல் Day 3 ஷெடியூல் என்னென்னா 10th ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா. வால்யூம் 1ல 5th லெசன் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அது படிச்சிங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கான கான்செப்ட் யூபிஎஸ்சி இருக்கும். சைக்ளோன் நம்ம நிறைய சைக்ளோன் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சைக்ளோன்னா என்ன? சைக்ளோன்னா லோ ப்ரெஷர் எப்படி சொல்கிறது தாழ்வு மண்டல பகுதி அப்படின்றாங்க. லோ ப்ரெஷர் அப்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ லோ ப்ரெஷர் எங்கே உருவாகுது அங்கே தான் சைக்ளோன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ சைக்ளோன் இப்படி தான் ஃபார்ம் ஆகி பார்த்துருப்பீங்க. அப்போது இது வந்து லோ ப்ரெஷர் எப்படி சொல்கிறது மிட், அங்கே அவுட்டர் இருக்குது தெரியுமா, அது எல்லாமே ஹை ப்ரெஷர். ஸோ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் வருது. எப்பவுமே வந்து காற்று வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர், அதுதான் சைக்ளோன் ஆகும். இதுவே ஆன்டி சைக்ளோன் அப்படின்னா லோ ப்ரெஷர் அங்கே இருக்கும், ஹை ப்ரெஷர் மிடில் இருக்கும். அப்போது இப்படி தான் போவோம். அது சைக்ளோன்னா இப்படி வரும், ஆன்டி சைக்ளோன்னா இப்படி போவோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ட்ராபிக்கல் சைக்ளோன்னா என்ன, டெம்பரேட் சைக்ளோன்னா என்ன. ட்ராபிக்கல் சைக்ளோன்னா ட்ராபிக்கல் ரீஜனில் இந்த ஈக்குவேட்டர் ரீஜனில் ஃபார்ம் ஆகுது தான் ட்ராபிக்கல் சைக்ளோன். டெம்பரேட் சைக்ளோன்னா டெம்பரேட் இப்போ குளோப் இருக்குன்னா ஈக்குவேட்டர் இங்கே இருக்குது, டெம்பரேட் ரீஜனில் 30 to 60 ஃபார்ம் ஆனால் அதுக்கு டெம்பரேட் சைக்ளோன் அப்படின்னுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சைக்ளோன் நார்தன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுமா, எப்படி சொல்கிறது ஆன்டி கிளாக் வைஸாக சைக்ளோன் சுற்றுமா. இதே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் கிளாக் வைஸாக சுற்றும். அதே மாதிரி ஆன்டி சைக்ளோன் எப்படி சுற்றும், சைக்ளோன் ஆன்டி சைக்ளோன். ஸோ இது மாதிரி டேப்லெட் கணக்கு போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ட்ராபிக்கல் சைக்ளோன் நம்ம பார்த்தாச்சு, டெம்பரேட் சைக்ளோன் பார்த்தாச்சு. ட்ராபிக்கல் சைக்ளோனில் வந்துச்சுன்னா டக்குன்னு ஆன்டி சைக்ளோன் வராதான். ஆனால் டெம்பரேட் சைக்ளோன் வந்துச்சுன்னா டக்குன்னு ஆன்டி சைக்ளோன் ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோன் வந்து எப்படி சொல்கிறது, அது ஏன் ஆன்டி கிளாக் வைஸ் சொன்னால்
ஈக்குவேட்டரில் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வருது. அப்போ இந்த ட்ரேட் வென்ஸு அது எல்லாமே எமர்ஜ் ஆகி இப்படி சுற்ற ஆரம்பிச்சிச்சு ஆன்டி கிளாக் வைஸாக. ஸோ அதனால தான் வந்து ட்ராபிக்கல் சைக்ளோனில் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுது. ஸோ சைக்ளோன் அப்படின்ற வேர்டு பார்த்தா ஃபஸ்ட்டு சைக்ளோன்னா என்ன இதெல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கிறதா இருக்குது. ஸோ இன்றைக்கான கான்செப்ட் அவள் தான். ஸோ எதனா எப்படி உங்களுக்கு எதனா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டுடேஸ் கொஸ்டின் வரும், அதை பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நேற்றுக்கான ஆன்சர் நான் அப்படியே சொல்லிடுறேன், ஏன்னா ஆன்சர் போட விரும்பல. நேற்று வந்து எம்எஸ்பினா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், எம்எஸ்எம்இனா மைக்ரோ மீடியம் ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து டுடேஸ் வேர்டும் பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ எதனா நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். எதனா இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.